வணக்கம் மக்களே. தளபதி விஜய் அவர்களோட ஒட்டுமொத்த கேம்பெயின் ஷெடியூலுமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணபடி பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 13லேருந்து ஆரம்பித்து டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் வச்சுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் மாவட்டந்தோறும் வந்து சந்திக்கிறாரு மக்களை. ஸோ அந்த ஷெடியூல் படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சனிக்கிழமை வந்து தளபதி அவர்கள் வந்து சந்திக்கிறாரு. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து அவர் சூஸ் பண்ணியிருக்க மாவட்டங்களை வந்து விசிட் பண்ணுறாரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கொங்கு மாவட்டத்தை சந்திக்கிறாரு. ஸோ மித்த எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து சனிக்கிழமை தான் சந்திக்க போகிறாரு மக்களை. ஸோ எல்லாருமே யோசிக்கலாம், என்னடா ஒட்டுமொத்தமாக ஷெடியூலை வந்து இறக்கிட்டாங்களேங்கிறது நீங்கள் யோசிக்கலாம். ஏன் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியில் நடத்துறதுக்கே வந்து பெர்மிஷன் இன்னும் கொடுக்கல. ஸோ இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லப்படுது. அதுவும் கேட்ட பகுதியை வந்து கொடுக்கல, வேறு ஏதோ ஒரு இடத்துல தான் வந்து கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கொடுக்காத காரணத்தினால தான் வந்து இன்றைக்கி காலையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடமா போய் இப்படி கேட்டுட்டு இருந்தால் எல்லா இடத்துலையுமே டினை பண்ணிட்டு இருப்பாங்கிறதுக்காக தான் ஒட்டுமொத்தமாக வந்து அவங்களோட ஷெடியூலை வந்து எல்லா இடத்துலையும் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ யார் என்ன சொன்னாலுமே சரி, இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷெடியூல் படி தான் போக போகுது அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே வந்து கிளியர் கட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து போலீஸோட அனுமதியை பெறதுக்காக தான் இவ்வளோ தூரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் தடங்களுமே வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ பெர்மிஷன் கொடுக்கறதுக்கே வந்து இவ்வளோ நாள் எடுத்திருக்காங்க. ஸோ தளபதி விஜய் அவர்களோட மக்கள் சந்திப்பை வந்து இவ்வளோ தூரம் எடுத்துக்கணுமா? அதுவும் தளபதி விஜய் அவர்கள் வந்து 15 நிமிஷம் தான் வந்து மக்களை சந்திக்கணும். ஸோ மக்கள்கிட்ட பேசுகிறது எல்லாமே 15 நிமிஷத்துக்குள்ளே பேசணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஷெடியூல் வந்து கொடுக்கறதுக்கு காரணமே இதுதான். ஸோ மொத்தமாக வந்து சொல்லிட்டாங்க, என்ன பண்ண போகிறோம், எங்கே ஆரம்பிக்க போகிறோம், எங்கே முடிக்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியில் ஆரம்பித்து மதுரையில் முடிக்கிறாங்க. ஸோ இந்த ஷெடியூல் பக்காவாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போய் இப்படி ஸ்டெப் பண்ணக்கூடாது, அதில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக இதை வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தடங்கள் போடணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா எல்லா கட்சியுமே பண்ணுறது தான் தாவேக்காவும் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த ஒரு தடுப்பை வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக வந்திருக்க நியூஸ் வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க. ஸோ மாவட்டந்தோறும் வந்து மக்களை வந்து சந்திக்க போகிறார். ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் தளபதி விஜய் அவர்கள் சந்திக்க போகிறார். இந்த ஷெடியூல் வந்து பக்காவாக இருக்குது. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்பவம் இருக்குது. ஸோ அவர் அந்த 15 நிமிஷம் அந்த சனிக்கிழமை பேச போகிறது எல்லாமே பேசும்போதெல்லாம் மாறப்போகுது. எந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா மதுரை மாநாட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான சம்பவம் பண்ணார். ஸோ அவரோட பேச்சு வந்து எவ்வளோ நாள் இருந்துச்சுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். மதுரை மாநாட்டை வாரத்தில் வச்சுருக்கும் போதே வந்து மக்கள் வந்து எவ்வளோ தூரம் வந்தாங்க, கொண்டாடினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ வந்து வீக்கெண்ட் வந்து தளபதி சூஸ் பண்ணியிருக்காரு. வேறு லெவல் சம்பவங்கிறதுல எந்தவித சந்தேகமே கிடையாது. இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.